ஹாய், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா லிவர் பெப்பர் ஃப்ரை. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நான் லிவர் வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் பெப்பர், 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன். அடுத்து வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட மசாலாலாம் சேர்த்தலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கேற்ப யூஸ் படுத்திக்கோங்க. கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்து கரம் மசாலா, இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்தாதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். அடுத்து வந்து லிவர் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே லிவர்ல இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஈரல் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம தண்ணி தெளிச்சது எல்லாமே நல்லா வச்சிருச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து பெப்பர் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ கடைசியாக மல்லி இலை சேர்த்துடலாம். இதே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த லிவர் ஃப்ரை வந்து சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.